ஸ்டேஷனில் ஆரம்பிச்சோம். நீங்கள் வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு தலைப்பு சங்கத்தமிழ். சங்கத்தமிழ் சொல்லும்போது 3 செய்தி இருக்கு. ஆடியோ கிளியராக இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கலாம். சங்கத்தமிழில் 3 செய்தி இருக்கு. 1 சங்க இலக்கியம், 2 சங்ககாலம், 3 தமிழ் சங்கம். இதுல சங்ககாலம் அப்படின்னு சொன்னா கிமு 600 இருந்து கிபி 200 வரையும் ஒரு 800 வருஷத்தை சங்ககாலம்னு சொல்லலாம். இந்த சங்க காலத்துல தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் சங்கம் மொத்தம் 3. 1 முதல் சங்கம், 2 இடைச்சங்கம், 3 கடைச்சங்கம். இந்த 3 சங்கத்தில் உருவான இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள். இப்போ சங்க இலக்கியம்னு சொன்னா நம்மகிட்ட கிடைச்சிருக்கிற இலக்கியங்கள் மொத்தம் 18. அந்த 18 சங்க இலக்கியத்தை 2 வகையா பிரிக்கலாம். 1 10 பாட்டு, இன்னொன்று 8 தொகை. 10 பாட்டுங்கிறது 10 தனித்தனி நூல்கள், 8 தொகைங்கிறது 8 தொகுக்கப்பட்ட நூல்கள். இந்த 18 சங்க இலக்கியம். சரி, இந்த சங்க காலத்துல ஒரு கிமு 600 இருந்து கிபி 200 வரலாம். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த சங்கம் தமிழ் சங்கம். முதல் சங்கம்னு சொல்லக்கூடியது முக்கியமான அந்த விஷயத்துல சங்கம் அப்படின்னா என்ன பொருள்னா தமிழ் புலவர்களுடைய அவை. தமிழ் புலவர்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். தமிழ் புலவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆராய்ந்து தமிழ் இலக்கியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் சங்கம். இது மதுரையில் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்கு. தமிழ்ல மொத்தம் 3 சங்கம் இருந்தது. முதல் சங்கம் கன்னியாகுமரிக்கு தெற்கு, அந்த சங்கம் அழிஞ்சு போச்சு. 2வது சங்கமும் கன்னியாகுமரிக்கு தெற்கு, அதுவும் அழிஞ்சு போச்சு. 3வது சங்கம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையில 3வது சங்கம். இந்த 3வது சங்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பல்வேறு இலக்கியங்களை உருவாக்குறாங்க. அந்த இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியம், 18 இலக்கியங்கள். சரி, இப்ப இந்த 3 சங்கங்களை பற்றி சுருக்கமா பார்க்கும்போது, முதல் சங்கம் இருந்த இடம் தென்மதுரை. இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரைக்கு தெற்க கன்னியாகுமரி இருக்கு. கன்னியாகுமரிக்கு தெற்க ஒரு மதுரை இருந்தது, தென்மதுரை. அது கொஞ்ச நாள் இருந்து சங்கம்லாம் வச்சு இலக்கியம்லாம் வளர்த்து பிறகு கடல் போலாத அழிஞ்சு போச்சு. அதுதான் முதல் சங்கம். அந்த முதல் சங்கம் எங்க இருந்ததுன்னா தென்மதுரையில் இருந்தது. இந்த தென்மதுரை எங்கன்னு சொன்னா பகுருளி ஆற்றங்கரையில் இருந்தது. ஒரு செய்தி. 2வது இடைச்சங்கம் அப்படின்னு சொன்னா இந்த இடைச்சங்கம் எங்க இருந்ததுன்னு சொன்னா கபாடபுரம். இந்த கபாடபுரம் எங்கன்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு தெற்க குமரி ஆற்றங்கரையில் இருந்தது. 2வது சங்கம். 3வது சங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையில வைகை ஆற்றங்கரையில் இருந்தது. இது 3வது சங்கம். சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சங்க காலத்துல மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணாங்க. சேர, சோழ, பாண்டியர். இந்த சேர, சோழ, பாண்டியர் 3 பேர் தமிழ்நாட்டை ஆண்டாலும் பாண்டியர்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதுதான் பாண்டியர்களுக்கு தமிழோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. மூவேந்தர்கள்ல பாண்டிய மன்னர்கள் தான் சங்கம்னு ஒரு அமைப்பை வச்சு இலக்கியத்தை உருவாக்குனாங்க. அப்ப தமிழோடு தொடர்புடைய சங்ககால மன்னர் யாருன்னா பாண்டியர்கள். சேர மன்னன் இமயமலையில போய் வெற்றி பெற்று அங்கிருந்து கல்லெல்லாம் கொண்டு வந்து கண்ணைக்கு சில வச்சாங்க. வரலாற்று குறிப்பு. சேரர்களுக்கு தனி வரலாற்று சிறப்பு உண்டு. அதே போல சோழர்கள் கடல் கடந்து போய் வாணியம் செஞ்சு நாட்டெல்லாம் கைப்பற்றி அங்கெல்லாம் தமிழுடைய பெருமை நிலைநாட்டினது சோழர்கள். சேரனும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் ஆண்டதுதான், சோழனும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் ஆண்டதுதான். ஆனா பாண்டிய மன்னர்கள் மதுரையில் ஆண்டதோடு மட்டும் இல்லாம சங்கம்னு ஒரு அமைப்பு வைத்து இலக்கியம் படைத்ததுனால பாண்டிய மன்னர்களுக்கு மட்டும்தான் தமிழோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்ப தமிழ் வளர்த்தது யாருன்னு சொன்னா பாண்டிய மன்னர்கள். இந்த பாண்டிய மன்னர்கள் உருவாக்குன தமிழ் தான் இந்த சங்க இலக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையில 3வது சங்கம் இருந்து
பாண்டிய மன்னரோட உருவாக்கப்பட்ட இலக்கியம் சங்க இலக்கியம். அதில் கிடைச்சிருக்கூடியதுதான் 18 நூல்கள், 10 பாட்டும் 8 தொகை. 10 பாட்டுங்கிறது 10 தனித்தனி நூல்களுடைய தொகுப்பு. 8 தொகைங்கிறது 8 வகையான தொகுப்பு நூல்கள். இந்த 10, 8, 18 14 மேல் கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. சங்க இலக்கியத்துக்கு வேறுடைய 14 மேல் கணக்கு. 14 அப்படின்னா 18 நம்பர், மேல் கணக்கு அப்படின்னு சொன்னால் காலத்தால் முற்பட்ட இலக்கியம்னு பேர் உண்டு. இந்த சங்க இலக்கியம் காலத்தால் முற்பட்டது, மதுரை தமிழ் சங்கத்தில் உருவாக்கப்பட்டது. சரி, முதல் சங்கத்தில் உருவான நூல்கள் பரிபாடல், கலியாதரை. இடைச்சங்கத்தில் உருவான நூல் மாபுராணம், பெருங்கலி. மூன்றாவது சங்கத்தில் உருவான நூல் 8 தொகை நூல்கள். சரி, இப்ப இந்த 3 சங்கத்திலையும் உருவான சங்க இலக்கியம். இது அடுத்தது பொதுவா நம்முடைய மரபு தமிழ் சங்கம் அப்படின்னா 3 தான் சொல்லுவாங்க, அதுதான் ஒரு மரபு. ஆனா அதையும் தாண்டி இன்னும் 2 தமிழ் சங்கங்கள் நம்ம மதுரையில் இருந்திருக்கு. 4வது சங்கம் அப்படின்னு ஒன்று தமிழில் உண்டு மதுரையில். கிபி 470 மதுரையில் வச்சிர நந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமணர் உருவாக்கின சங்கம் தான் திராவிட சங்கம். இந்த திராவிட சரி, தமிழ் சங்கம்னு சொல்லும்போது 3 சங்கம் தான் சொல்றது மரபு. ஆனால் தமிழ்நாட்டில் 4வது சங்கமும் இருக்கு. அந்த 4வது சங்கம் தான் திராவிட சங்கம். கிபி 470 வச்சிர நந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமணரால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த சங்கத்துக்கு பேர் திராவிட சங்கம். இந்த திராவிட சங்கத்தில் தான் சங்க இலக்கியங்கள் துவக்க பெற்றது. அது முக்கியத்துவம் வாய்ந்தது. 3 சங்கத்தோட இந்த திராவிட சங்கமும் தொடர்புடையதுங்கிறதுனால இந்த செய்தி. சங்க இலக்கியங்கள் துவக்க பெற்ற சங்கம் 4வது சங்கம் திராவிட சங்கம். அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்லாம் அங்கேயும் சிதை இருந்தது. அதை எல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரே இடத்துல தொகுத்து அதை ஒரு தொகுப்பு ஆக்குனது இந்த திராவிட சங்கத்தில் தான். அதனால திராவிட சங்கத்துக்கும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் உண்டு. சரி, அடுத்தது 5வது சங்கம். ஐந்தாவது சங்கம் தமிழ் சங்கம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம், 4வது சங்கம் திராவிட சங்கம், இது எல்லாம் பொதுவான பேர் இருந்தாலும் இன்னைக்கு நிலைச்சு நிற்கக்கூடியது 5வது சங்கமான தமிழ் சங்கம் தான். இன்னைக்கும் மதுரையில் தமிழ் சங்கம் 5வது தமிழ் சங்கம் இருக்கு. இது கிபி 1901 பாண்டித்துறை தேவர் அப்படிங்கிறதால் தோற்றுவிக்கப்பட்டது. 1901 பாண்டித்துறை தேவர் மதுரையில் தோற்றுவித்த சங்கம் தான் 5வது தமிழ் சங்கம். அதை பொதுவாக தமிழ் சங்கம் அழைக்கக்கூடிய ஒரு மரபு உண்டு. சரி, இப்போ முதல் சங்கம் தென்மதுரையில் இருந்தது, பகுதி ஆற்றங்கரையில். அதுவும் கொஞ்ச நாள் இருந்து அழிஞ்சு போச்சு. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது, குமரி ஆற்றங்கரையில். அதுவும் கொஞ்ச நாள் இருந்து அழிஞ்சு போச்சு. 3வது சங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் இருந்தது, அதுவும் கொஞ்ச நாள் இருந்து அழிஞ்சு போச்சு. 4வது சங்கம் கிபி 470 வச்சிர நந்தியார் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த சங்கத்தில் தான் சங்க இலக்கியங்கள் துவக்கப்பட்டது. அந்த சங்கமும் காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு, மறைஞ்சு போச்சு. இப்போ தமிழில் 4 சங்கங்களும் காணும்.
5வது தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் சங்கம் மதுரை தமிழ் சங்கம் தான் இன்னைக்கு இருக்குது. 5வது மதுரை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தது பாண்டித்துறை தேவர் கிபி 1901. 4வது தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தது வச்சிரநந்தி, அது மதுரை. ஸோ இப்போ இந்த 5வது தமிழ் சங்கம் இன்னைக்கு மதுரையில் இருக்கு. இந்த தமிழ் சங்கமும் நிறைய தமிழுக்கான தமிழ் வளர்ச்சிக்கான தொண்டுகளை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது இந்த 5வது தமிழ் சங்கம் ஒரு கல்லூரியை நிறுவி தமிழுக்காகவே தமிழ் வளர்ச்சிக்காகவே பாடுபட்டு இருக்கு. அதாவது மதுரையில் செந்தமிழ் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை நிறுவி தமிழை வளர்த்துட்டு இந்த 5வது தமிழ் சங்கம். அதோட செந்தமிழ் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு அந்த பத்திரிகை மூலமாகவும் தமிழை வளர்க்குறாங்க. கல்லூரி மூலமா தமிழ் சொல்லிக் கொடுக்கறது ஒண்ணு, பத்திரிகை மூலமா தமிழை வளர்க்கறது 2. இந்த 2 அரிய செயல்கள் இந்த தொண்டர்களையும் 5வது தமிழ் சங்கம் செஞ்சுட்டு இருக்கு மதுரையில். ஸோ சங்கத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகையான சங்கங்களால் வளர்க்கப்பட்ட தமிழ் சங்கத்தமிழ். இந்த சங்கம் அப்படிங்கிறது தமிழ் புலவர்களுடைய ஒரு அவை. தமிழ் எத்தனை சங்கம்னு சொன்னால் 3 சங்கம்னு சொல்றது மரபு. ஆனால் 5 சங்கம் இருக்கு. 3 சங்கம் சொல்லும்போது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இந்த 3ஐயுமே பாண்டியர்கள் தான் நிறுவி தமிழை வளர்த்துருக்காங்க. அடுத்தது 4வது சங்கம் திராவிட சங்கம், வச்சிரந்தின்னு சொல்லக்கூடிய சமணர் உருவாக்கின சங்கம். 5வது சங்கம் மதுரை தமிழ் சங்கம் பாண்டித்துறை தேவர் உருவாக்கப்பட்டது. அப்போ பாண்டிய மன்னர்கள், சமணர் வச்சிரநந்தி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாண்டித்துறை தேவர், இந்த 5 பேரும் 5 வகையான சங்கங்களை உருவாக்கி தமிழை வளர்த்துருக்காங்க. இது எல்லாமே மதுரையில் தான் சிறப்பாக இருக்கு. மதுரை அப்படின்னு சொன்னாலே அது பாண்டிய மன்னருடைய தலைநகரம். அப்போ மூவேந்தர்கள்ல சேர சோழ பாண்டியர்கள்ல தமிழோடு தொடர்புடைய மன்னன் யாருன்னு சொன்னா பாண்டிய மன்னன் தான். இந்த பாண்டிய மன்னன் தான் ஒரு அமைப்பை உருவாக்கி அமைப்பு மூலமாகவே தமிழை வளர்த்த சிறப்பு பாண்டிய மன்னனுக்கு உண்டு. சரி, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, இந்த சங்ககாலம் பொற்காலம். பொதுவாக தமிழ் இலக்கிய வரலாற்றுல சங்ககாலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி உண்டு. அதாவது ஒரு அமைப்பா இருந்து இலக்கியத்தை உருவாக்குறது. 2வது அந்த இலக்கியத்தை அந்த தமிழ் சங்கத்தில் ஆராய்ச்சி பண்ணி சிறந்த இலக்கியங்கள் மட்டுமே வெளியிடுவது. 3வது சங்ககாலத்தில் ஆண்பார் புலவர்களோடு பெண்பார் புலவர்களும் இலக்கியம் படைத்த ஒரு சிறப்பு உண்டு. 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் சங்க காலத்தில் தமிழ் இலக்கியங்களை படைத்த சிறப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது பாண்டிய மன்னர்களே சில மன்னர்கள் தமிழ் புலமை பெற்று இலக்கியம் படித்தது. ஏன் சங்ககாலம் பொற்காலம்னு சொன்னா ஒரு அமைப்பா இருந்து இலக்கியங்களை உருவாக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமைப்பா ஒரு நிறுவனமா இருந்து இலக்கியம் வளர்த்த பெருமை தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு. 1. 2வது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இலக்கியம் படைத்த ஒரு சிறப்பு. 3வது மன்னர்களும் புலவர்களாக இருந்து இலக்கியம் படைத்த சிறப்பு. 4வது இந்த சங்க காலத்துல சமய வேறுபாடு, ஜாதி வேறுபாடு எதுவுமே இல்லாம சமத்துவ சிந்தனையோடு அனைவரும் ஒரு இடத்துல இருந்து இலக்கியம் வளர்த்தது. இந்த அடிப்படையில் சங்ககால பொற்காலம்னு சொல்லும்போது சங்க இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்மள்கிட்ட இருக்கு. அது சில சிறப்பம்சங்கள் உண்டு. இந்த சங்ககாலம் பொற்காலம் சொல்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சங்க இலக்கியங்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான சிறந்த செய்திகளை எடுத்துரைக்கக்கூடிய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள். 1. மனிதனுக்கு தேவையான அடிப்படையான காலம் அந்த உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் பெரும்பான்மை உண்டு. அது அக இலக்கியங்கள். அடுத்து சமுதாயம் தொடர்பான செய்திகளை போர், கல்வி, வீரம், கொடை, புகழ், இது மாதிரி சமுதாயம் சார்ந்த செய்திகள் எடுத்து சொல்லக்கூடியது புற இலக்கியங்கள்.
அப்போ சங்க இலக்கியங்களை 2 வகைப்படுத்தலாம், அக இலக்கியம், புற இலக்கியம். 2000 வருஷத்துக்கு முன்பு தமிழர்கள் இலக்கியங்களை 2 வகைப்படுத்தி அக இலக்கியம் என்றும் புற இலக்கியம் என்றும் பாகுபடுத்தி அந்த இலக்கியங்களை வளர்த்த ஒரு பெருமை சங்ககால புலவர்களுக்கு உண்டு. அதனால தான் சங்ககாலம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த பாகுபாடு உலக இலக்கியங்களை 2000 வருஷம் முன்னாடி பார்த்தா இல்லை, பெரும்பாலும் நம்ம தமிழில் மட்டுமே இருக்கு. அதனால உலக இலக்கியங்களோடு தமிழை ஒப்பிடும்பொழுது தமிழுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மைன்னு சொன்னால் சங்க இலக்கியங்களுக்கு உண்டு அகம்புறம் என்ற பாகுபாடு. அகம்புறம் என்ற பாகுபாட்டில் புறம்னு சொல்றதை விட அக இலக்கியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பெரும் எண்ணிக்கையிலான இலக்கியங்களை படுத்த ஒரு சிறப்பு சங்க காலத்துக்கு உண்டு. ஸோ இந்த அடிப்படையில் உலக மக்களுக்கு அக இலக்கியங்களை அறிமுகப்படுத்துவது, அக இலக்கியங்கள் வழி தமிழ் தமிழர்களுடைய காலை வெளிப்படுத்துவது, புற இலக்கியங்கள் வழி தமிழுடைய வீரம் கல்வி கூட வெளிப்படுத்துவது, இந்த மாதிரி நம்முடைய 2000 வருஷம் முற்பட்ட தமிழ் சமுதாயம், மன்னர்கள், ஒட்டுமொத்த செய்திகளுடைய பொக்கிஷமாக திகழக்கூடிய சங்க இலக்கியம். அதனால சங்க காலத்தை ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் சங்கத்தமிழ் அப்படின்னு சொன்னால் இந்த 6 வகையான செய்திகள் உண்டு. ஒன்று, சங்ககாலம்னா என்ன? கிமு 600லேருந்து கிபி 200 வரலாம். ஒரு 800 காலத்தை சங்க காலம்னு சொல்லலாம். இந்த காலத்தில் உருவான சங்கம் தமிழ் சங்கம். இந்த தமிழ் சங்கம் சொல்லக்கூடியது தமிழ் புலவர்கள் ஒரு இடத்துல இருந்து தமிழை ஆராயக்கூடிய ஒரு அவை. தமிழ் புலவருடைய அவைக்கு பேர் தான் தமிழ் சங்கம். இதில் தமிழ் சங்கம்னு சொன்னால் 3 வகையான சங்கம் சொல்லக்கூடியது ஒரு மரபு, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இதையும் தாண்டி 4வது சங்கம் தமிழில் உண்டு, அது திராவிட சங்கம், கிபி 470. 5வது சங்கம் உண்டு, இன்னைக்கு கூட மதுரை தமிழ் சங்கம். சரி, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த 5 சங்கங்களிலையும் உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் சங்க இலக்கியம் நம்ம சொல்லலாம். 3 சங்கங்கள் உருவாக்குற சங்க இலக்கியம், தொகுக்கப்பட்டது திராவிட சங்கம், தமிழ் சங்கம் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய செந்தமிழ் நூலில் சங்க இலக்கியங்களை சிறப்பாக அந்த செந்தமிழ் பத்திரிகையின் வழியாக சங்கங்களுடைய சிறப்புகளாக கட்டுரைகளாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு உண்டு. சரி, ஸோ இதனால் இந்த சங்க காலம், சங்க தமிழ், 3 சங்கங்கள் வராது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கும்பொழுது சங்க காலம் ஒரு பொற்காலம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். தமிழ் இலக்கிய வரலாறுல சங்க காலத்துக்கு ஒரு பொற்காலம் உண்டு. சரி, சங்க காலம் மட்டும்தான் பொற்காலமா? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இதை நம்ம சங்கர் காலம்னு சொல்லுவோம். சங்கர் காலத்துக்கு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா சங்க காலத்துல எல்லாரும் ஒரு அவையிலிருந்து தமிழ் ஆராய்ச்சி பண்ணாங்க. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் தொழில்நுட்ப வசதிகள் இல்லை. தொழில்நுட்ப வசதி இல்லாத காலத்திலேயே பனை ஓலையில் எழுதி 18 மேற்கணக்கு 18 வகையான நூல்களை சங்க காலத்தில் நம்ம தமிழ் புலவர்கள் படிச்சிருக்கிறாங்க. அது அவங்களுடைய அரிய சாதனை. அதனால அந்த சங்கத்தில் 18 இலக்கியங்களை படித்து பாதுகாத்து வளர்த்து இன்றைய கொண்டு வந்திருக்கிறதுனால சங்க காலம் பொற்காலம்னு சொல்லலாம். இந்த சங்க இலக்கியங்களை இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தோட இந்த தமிழ் இலக்கியங்களை, சங்க இலக்கியங்களை வெளி உலகத்துக்கு மற்றவர்கள் நம்ம கொண்டு செல்வதற்கு இருக்கக்கூடிய அரிய தொழில்நுட்பத்தின் மூலமா நம்ம தொழில் கொண்டு போறோம். அப்படி கொண்டு போகும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தை இதை நம்ம சங்க காலமே வச்சுக்கோங்க. சங்க காலமே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா நவீன தொழில்நுட்பத்தோட உலக அரங்குல உலக மக்கள்கிட்ட நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்க போறோம். அதை முறைப்படி கொண்டு போறோம். அந்த முறைப்படி கொண்டு போறதுனால இதையும் ஒரு பொற்காலம் சொல்லலாம். ஏன்னு சொன்னா இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சங்க காலம் நமக்கு இப்போ ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு உலகளவில் இருக்கக்கூடிய செம்மொழிகளை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தமிழ்ல மட்டும்தான் மிகச்சிறந்த இலக்கியங்கள் இருக்கிறதா மேல்நாட்டு அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. கபீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல்நாட்டு அறிஞர் தமிழில் இருக்கக்கூடிய செவ்வியல் இலக்கியங்களுக்கு இணையான இலக்கியம் பிற செம்மொழிகள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம சங்ககால இலக்கியங்கள் சிறப்பு வாய்ந்தது. அதனால சங்ககாலம் ஒரு பொற்காலம். அந்த 2000 வருஷத்துக்குள்ளே சிறந்த இலக்கியங்களை படைச்சு பாதுகாத்து வச்சு பிற்கால சந்ததிகளுக்கு சங்ககால பொருள் கொடுத்துருக்காங்க. அதனால சங்ககாலம் பொற்காலம். இன்னைக்கு நம்ம இந்த சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய சிறந்த செய்திகள் எடுத்து அதை நவீன தொழில்நுட்பத்தோட அதை பதிவு செய்து அதை உலக அரங்கில் உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம காலமும் ஒரு பொற்காலம் தான். நவீன காலம், இந்த காலம், இதையும் பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம ஒரு சிறந்த பதிவுகளை உருவாக்கி கொடுக்க போகிறோம். அது அறிவியல் தொழில்நுட்பத்தோட. இப்போ பனை ஓலையில் இருக்கிற இலக்கியங்கள் ரொம்ப நாளைக்கு பாதுகாக்க முடியாது.
இன்னைக்கு அதை நம்ம கொண்டு வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் டிஜிட்டலைஸ் பண்ணி இதை பூரா கணினியில் ஏற்றி இந்த இலக்கியத்தை வச்சிருந்தோம்னா பிற்கால சந்ததிகளுக்கு இது அழியாத ஒரு சொத்தா ஒரு ஆவணமாக இருக்கும். அதனால இந்த காலமும் ஒரு பொற்காலம் தான் நம்ம தமிழுக்கு வர்றது. இது புதுசாக நம்ம ஒரு பொற்காலத்தும் உருவாக்கம் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கும் ஒரு காலம் உண்டு. இதன் வழியாக நமக்கு என்ன செய்யணும்னா நம்முடைய சங்க இலக்கியம் இருக்கக்கூடிய சிறந்த சிந்தனைகளை உலக அமைத்து கொண்டு போகணும். இப்போ அதில் நம்ம தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரிகம், தமிழ் கலாச்சாரம் இது உலக அளவில் எப்படி இருக்கு, நம்ம எப்படி உலக மக்கள் கொடுத்துருக்கிறத ஒரு 3 செய்திகள் மட்டும் சுருக்கமாக சொல்லுவோம் இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழோட சிறந்த பண்பாடு நாகரிகத்தில் ஒன்று விருந்தோம்புதல். விருந்தோம்புதல் அப்படின்னு சொன்னால் பிறருக்கு உணவு அளிக்கிறது. பிறருக்கு உணவு அளிக்கிறதுங்கிற ஒரு சிறந்த பண்பாடு இன்னைய வரையிலும் உலக அளவில் தமிழ்நாட்டு மட்டும்தான் இருக்கு, பிற மக்கள்கிட்ட இல்லை. இது குறிப்பாக சொல்ல வேண்டியது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம விருந்து உபச்சாரம் பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு அது சிறப்பாக இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எந்த கோயிலுக்கு போனாலும் அன்னதானங்கிற பேரில் 1000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்குறது உலக வரலாற்றில் வேற எங்கேயும் இல்லாத தமிழில் மட்டுமே இருக்கக்கூடியது. அப்போ 2000 வருஷமா நம்ம தொடர்ந்து பிறருடைய பசியை போக்குறதுங்கிற ஒரு முக்கியமான செயலை இந்த விருந்தோம்பல் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம வழிகாட்டக்கூடியது நம்மளுக்கு வித்திட்டு என்னன்னு கேட்டால் சங்க காலத்துல தான். சங்க காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இரவுல ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு படுக்கும்போது அந்த வீட்டுக்காரம்மா வீட்டு விட்டு வெளியில் வந்து பார்ப்பாங்க. யாராவது வெளியில் விருந்தாளிகள் வராங்களா, புதுசாக வராங்களா, அப்படி வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இரவு அவங்க வந்து படுக்கிறதுலேயே போவாங்க. அப்போ ஆரம்பிச்சு இந்த பழக்கம் காலகாலமாக 2000 வருஷம் தொடர்ந்து வந்து இன்னைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு அன்னதானங்கிற பெயரில் 1000 பேருக்கு நீங்கள் உணவு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்கிறாங்க வள்ளலாறுலேருந்து மணிமேகலிருந்து சங்கத்திலிருந்து இந்த உணவு அளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். பிற உயிர்களை நம்ம காப்பாற்றணும், வாழ வைக்கணும்னா அடிப்படை தேவை உணவு கொடுக்கணும். அந்த சேவையை நம்ம செஞ்சுக்கணும். இது சேவை கூட சொல்ல முடியாது. இது நம்ம தமிழ் பண்பாட்டில் அடிப்படையான ஒரு கூறாக இருக்குது. எந்த வீட்டுக்கு தமிழ்நாட்டில் வீட்டுக்கு போனாலும் அவங்கள்ட்ட இருக்கிற உணவு அப்படியே நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த பண்பாடும் தமிழ்நாட்டில் உண்டு. மேற்கு நாடுகளில் ஐரோப்பாவிலையும் சரி அமெரிக்காவிலையும் சரி எங்கேயுமே வீட்டுக்கு போனீங்கன்னா விருந்துங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. இலவச உணவு தான் கிடையாது. ஆனால் இந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தான் சிறப்பாக இருக்குது. வடநாட்டை விட நம்ம தெற்கு பகுதியில் தமிழர்கள்ட்ட இந்த விருந்து உபசரிக்கிறது நம்முடைய பண்பாட்டு ஒரு சிறந்த கூறா இன்னைக்கு இருக்குது. சரி, 2வது நம்ம தமிழ் சிறந்த பண்பாடு நாகரிகம் ஒரு கூறுன்னு சொன்னோம்னா காதல்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எங்க திரும்பி பார்த்தாலும் காதல் தான். காதல் இல்லாத இடமே இல்லை. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் தான் இந்த காதலை சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றின ஒரே இனம் தமிழன் தான். அதாவது நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு காலம். மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாகரிகம் இல்லாத காடுகளின் மனிதர்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டத்தில் கூட நம்ம தமிழ்னு ஒரு பண்பட்ட இனமாக ஒரு சிறந்த இனமாக வாழ்ந்தாங்க. காதலிச்சு மணக்கிறது அப்படிங்கிறது தமிழ் சமுதாயத்தில் ஒரு 90 விழுக்காடு சங்க காலத்தில் இருந்தது. ஒரு 10 விழுக்காடு ஏற்பாடு இருக்கணும், அரேஞ்ச் மேரேஜ் இருந்தது. ரெண்டுமே வந்து சிலப்பதிகாரத்தில் இடங்கொடியும் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ 90 விழுக்காடு மக்கள், பெருவாரியான மக்கள் என்ன மாதிரியான திருமண வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்கன்னா காதல் வாழ்க்கை தான். இந்த காதலும் உலக அளவில் தமிழினத்தினுடைய சார்பாக உலக மக்களையே ஒரு பண்படுத்தக்கூடிய ஒரு கூறா இந்த தமிழ் காதல் இருந்திருக்கு. இந்த தமிழ் காதல் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் வேற, அது நம்ம சொல்ல வேண்டாம். அதெல்லாம் இந்த மீடியா அதெல்லாம் வந்து இந்த காதலை ரொம்ப விரோபட்டு திரைப்படத்துலேருந்து எல்லாமே. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காதலை சிறப்பாக பின்பற்றி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஒருவருக்கு ஒருத்தையும் வாழ்ந்த ஒரு சிறப்பான காலமும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அது சங்க காலம். அதை இப்போ நம்ம மையப்படுத்தாங்க. இன்னைக்கு அது எல்லாருக்குமே தெரியும் இந்த காதல். அப்போ காதல்ங்கிறதும் தமிழ் பண்பாட்டில் ஒரு சிறந்த கூறு. 3வது வீரம்னு சொல்ல முடியும். வீரம் அப்படின்னு சொன்னால் போர்க்களத்தில் போய் வெற்றி பெறுது. இன்னைக்கு உலக நாடுகள் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் போர் தான். ஈரான் போர் வந்துட்டு இருக்குது, ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, எல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. போர்னால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நம்ம இன்னைக்கு கண்கூட ஈரான் போரில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் போர் நடந்தது. அந்த போரில் நம்ம தமிழர்கள் ரொம்ப பண்பட்ட நிலையில் போர் மேற்கொள்வதற்கு சில அறநெறிகளை பின்பற்றிருக்கிறாங்க. இதுதான் தமிழனுடைய தனித்தன்மை. இந்த கிரேட் அலெக்சாண்டர்னு ஒரு ஆள்
கிரேக்கத்திலிருந்து வந்து உலக நாடுகள் நிறைய கைப்பற்றிருக்கான். ஆனால் அவன் மேற்கொண்ட போர் அறம் எதையுமே மேற்கொள்ள மாட்டான். சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா செஞ்சு எதிரிகளை வீழ்த்தி போரில் வெற்றி பெற்று பெருவாரி நிலப்பரப்பாக கைப்பற்றிருக்கான். அப்போ போர் அறத்தை மேற்கொள்ளாம வெற்றி பெற்று நிலத்தை அபகரிச்சான். அவன் ஒரு நல்ல மனுஷன் சொல்ல முடியாது, நல்ல மன்னன் சொல்ல முடியாது. இன்னைக்கு ட்ரம்ப் இருந்தாலும் எந்த பகுதியில் அமைதி இருந்தாலும் அங்கே போய் அமைதி கெடுத்து நாசம் பண்ணி அங்கே உட்காந்துட்டு இவன் அரசியல் பண்ணிட்டு இருக்கான். இவனும் சரியில்லாத போறதுனால எவ்வளவு பொருட்சேதம், உயிர் சேதம், உலகத்தில் இருக்கக்கூடிய அமைதி எல்லாம் கெட்டு நரக வாழ்க்கைக்கு போகிறது நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த ஒரு போர் விஷயத்தில் கூட நம்முடைய பண்டை தமிழர்கள், சங்க தமிழர்கள் ஒரு அறநெறி பின்பற்றுவாங்க. இப்போ எதிரியோட போர் புரியணும்னா எதிரிகிட்ட வந்து கையில் ஆயுதம் எதுவும் இல்லைன்னா பழைய காலத்து பண்டை தமிழ் மன்னர்கள் போர் புரியவே மாட்டாங்க. அவனை போர் சொல்லிட்டு நாளைக்கு ஆயுதத்தோடு வா, திரும்ப நம்ம போர் புரியலான்னு சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ் பண்பாடு. போரில் ஒரு சிறந்த அர்த்தத்தை நம்ம பின்பற்றுவோம். இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமன் சொல்றான்னா அதுதான் நம்ம தமிழ் பண்பாட்டுடைய உச்சகட்டம். ராமன் கையில் ஆயுதம் இல்லை, ராமன் நினைச்சிருந்தா அப்பவே ரொம்ப போட்டு ராமன் அழிச்சிருக்கலாம். ஆனா அது தமிழ் வீரம் இல்லை அப்படின்னு சொல்லி போர் நெறியில நம்ம ஒரு அர்த்தத்தை பின்பற்றோம். எதிரிட்ட ஆயுதம் இல்லைன்னா நம்ம தாக்கக்கூடாது. ஒண்ணு, ஒரு எதிரி போர் புரிய முடியாம புறமுதுகிட்டு ஓடினான்னா அவன் முதுகுல அம்பு போடக்கூடாது. இது நம்ம தமிழ் பண்பாடு வீரத்துல. அவன் எவனா இருந்தாலும் அவனுடைய மார்பை தான் நெஞ்சில தான் அம்பு பாய்ச்சணும் தவிர முதுகுல செய்யக்கூடாது. அது தமிழ் பண்பாடு இல்லை, அது வீரத்துக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. மூணாவது போர் வருதுன்னு சொன்னா குழந்தைகள், பெண்கள், நோயுற்றவங்க, பசு போன்ற உயிரினங்கள்லாம் ஒரு பாதுகாப்பாக கொண்டு வச்சுட்டு வீரன் தான் போர் புரிவாங்க. இன்னைக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போடலாம், பள்ளிக்கூடத்தில் கொண்டு போடலாம், பொதுமக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வரையலே இல்லாமல் போர் போயிட்டு கேவலமாக போயிட்டு இருக்கு. சமுதாயம் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போர் இருந்தது. நம்முடைய சங்ககால மன்னர்கள் சேர சோழ பாண்டியர் 3 பேருமே போர் பண்ணியிருக்காங்க. 3 மன்னர்களுமே ஒரு அறநெறியோடு போர் பண்ணியிருக்காங்க. இது உலக வரலாற்றுல உலக மக்களுக்கே ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய போர் அறம். இதுவும் நம்ம தமிழ் பண்பாட்டில் உண்டு. அப்போ சங்க இலக்கியத்திலிருந்து சங்ககால மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பண்பாட்டு பொருள்கள் ஒரு சிறந்த 3 பண்பாட்டு பொருள்கள்னா, ஒன்று விருந்தோம்புதல், மக்களுடைய பசிப்பிணியை போகிறது. அன்னையிலிருந்து இன்னைய வரையிலும் நம்ம பின்பற்றக்கூடியது. உலக மக்களுக்கே வழிகாட்டக்கூடியது. உலக மக்களுடைய பசியை போக்கி உலக உயிரினம் நல்லா வாழ்றதுக்கு சிறந்த வழிகாட்டுது நம்ம தமிழர்கள். விருந்தோம்பல். 2வது காதல். ஒரு கணவன் மனைவி பண்பட்டு குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் கிராமம் நல்லா இருக்கும். அது இருந்தால் நாடு இருக்கும். நாடு இருந்தால் ஒட்டுமொத்த உலகமே அமைதியாக இருக்கும். உலக அமைதிக்கே வழிகாட்டியவர்கள் தமிழர்கள். நம்ம காதல் ஒரு சிறந்த கூறு. மனிதனை பக்குவப்படுத்தப்படுது, நாகரிகமாக ஆக்கிறதே காதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம தான் கொடுத்துருக்கோம். 3வது போர் காலத்தில் போர் புரியும் பொழுது சில அறநெறிகளை மேற்கொண்டு வெற்றி பெற்றாலும் அறநெறியோட வெற்றி பெறுவது தமிழ் பண்பாடு. இந்த அடிப்படையில் 3 வகையான பண்பாட்டு கூறுகள் 2000 வருஷத்துலேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம நடைமுறை பின்பற்றிட்டு இருக்கிறோம். அப்போ உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த என்னன்னு சொன்னால் தமிழன் தான். ட்ரம்ப் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம தான் பெரியாள். ட்ரம்புக்கே வழிகாட்டி அவருக்கெல்லாம் பல்வேறு வகையான கூறுகள் சொல்லிக் கொடுத்தா நம்ம தமிழன் தான். ஆனால் இந்த தமிழனா அழியாது, தமிழும் அழியாது, தமிழ் இலக்கியமும் அழியாது. இது உலக அளவில் போய் உலக மக்களுக்கே ஒரு பண்பாடு, நாகரிகம், அமைதி இதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த மொழியாக தமிழ் இருக்கும், சிறந்த இலக்கியமாக சங்க இலக்கியம் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம சங்க இலக்கியம் சிறந்த வழிகாட்டி இருக்கிறதுனால இன்னைய தலைப்பில் நம்ம சங்க இலக்கியம், சங்க தமிழ், சங்க காலம் இந்த அடிப்படையில் சில செய்திகள் மட்டும் சொல்லுவோம் பார்த்தோம்னா இதனுடைய தொடர்ச்சியாக வேறு வகுப்பில் அடுத்த ஒரு கூறாக பார்க்குறது தமிழ்ங்கிறது ஒரு கடல் மாதிரி அது பிரிஞ்சுக்கிட்டே போகும். அதை நம்மளால் சொல்லி முடியாது. முடிஞ்சவங்க நம்ம சின்ன சின்ன பொருளை எடுத்து பழைய காலத்தில் கூடிய நம்முடைய சிறப்பு அம்சங்களை வெளிக்கொண்டு வந்து அதை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய இந்த தமிழர்களுடைய நோக்கம். அதுக்கான முயற்சி தான் அந்த முயற்சி. இந்த முயற்சியை தொடர்ந்து நம்ம அடுத்த தொடர்ந்து நம்ம பார்ப்போம், தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நன்றி. இது எடிட் பண்ணுங்க. இது ஏதாவது தேவை பார்த்தோம். ஒரு